Yes, the topic is projection of satellites on the subject engineering graphics applicable for students studying BE BTech. Please read the question. Hexagonal pyramid. Hexagonal pyramid, okay, of base height 40 mm and axis height 80 mm is resting on VP by one of its lateral triangular faces, such that the resting triangular face is inclined to VP by 50 degree, such that the apex is pointing towards HP and 20 mm above HP. Draw its projections. Draw its projections na final front view, final top view வரைய போறோம். Hexagonal pyramid. A base side of 40 mm. 40 mm na 4 centimeter and height is 80 mm. 80 mm na 8 centimeter. Consider this is a hexagonal pyramid. Hexagon means we'll have 6 sides on its base. Okay. The base corners letters கொடுத்திருக்கோம். So the rest on which plane? எந்த plane rest ஆகிருப்பாங்க? It's resting on VP. So VP லே வச்சிருங்க. Imagine the object is placed on the VP. VP ல base rest ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். இதுல எந்த part corner rest side rest எதுன்னு பார்க்கணும். By one of its lateral means outside surface. The rose color is lateral surface. Lateral triangular faces. So ஒரு triangular face தான் VP ல டச் ஆகிருக்கும். இந்த ரோஸ் கலர் ஃப்ரண்ட்ல பாக்குறீங்களா, இதுதான் ட்ரையாங்குலர் ஃபேஸ். ட்ரையாங்குலர் ஷேப்ல ட்ரையாங்குலர் ஃபேஸ். இது மாதிரி 6 ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கும். 6 ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ஆன் திஸ் ஹெக்ஸாகோனல் பிரமிட். இந்த டாப் மோஸ்ட் கார்னர் பேர் தான் அபெக்ஸ் சொல்லுவோம். ஏபிஎக்ஸ் அபெக்ஸ். என்ன பண்ண போறோம், விபில பேஸ் ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு ஹெக்ஸாகன் ஃப்ரண்ட் வியூல பார்த்தா ஃபுல் பேஸ் தெரியும். ஆல் தி 6 கார்னர்ஸ் will be seen in this front view direction. பாத்தீங்கன்னா அது ஃப்ரண்ட் வியூ சிம்பிள் பொசிஷன் ஆர் பேஸ் பொசிஷன் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிடலாம். அது கரஸ்பாண்டிங் டாப் வியூ வந்து ஒரு ட்ரையாங்கிள் தெரியும், அது வரைஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி பேஸ் தான் வரையணும். ஹெக்ஸாகன் எப்படி வரையணும்னா, ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிட்டு அதுல ஒரு சைடு இந்த மாதிரி ஹெக்ஸாகன் தான் டிரா பண்ணணும். ஸோ இட் கால்ட் பேஸ் பொசிஷன் ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஸோ ஐ ரிமூவ் இட். ஸோ இந்த மாதிரி ஹெக்ஸாகன் தான் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு சைடு வந்து பர்பெண்டிகுலர் டு XY, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஓகே, இந்த லெட்டர்ஸ் கொடுக்குறப்போ இப்படி கொடுப்போம். ஸோ ஃப்ரண்ட்ல பாக்குறப்போ இந்த அபெக்ஸ் தெரியுமா, ஏபிஎஸ் ஷார்ப் கார்னர். இந்த கார்னர் தான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி ஹெக்ஸாகன். இதெல்லாம் கனெக்ட் ஆயிடும். இது ஓன்னு கொடுப்போம். இதுல இந்த லைன்ஸ்ல டிரா பண்ணணும். இது என்ன லைன்ஸ்னா, இட்ஸ் கால்ட் ஃப்ரண்ட் வியூ ஜெனரேட் ஸ்லாண்ட் ஏஜஸ். இப்போ பாக்குறப்போ இந்த பிங்க் கலர் காமிச்சிருக்குல்ல ஃப்ரண்ட் வியூல, இந்த சாய்வா இருக்கிற ஸ்லாண்ட் ஏஜ். இதெல்லாம் ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்போ சின்ன லைனா தெரியும், கனெக்டிங் தி கார்னர்ஸ். இது இந்த கார்னரும் இந்த கார்னர் கனெக்ட் ஆகிருக்குது, இந்த கார்னர் டாப் கார்னர் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த லைன் தான் சீம்ஸ் as a shorter லைன். அந்த லைன் தான் இந்த லைன். லெட்டர்ஸ் கொடுக்குறப்போ இது ஏன்னு கொடுங்க, ஏ டேஷ் இப்படி கொடுப்போம் ஆர்டர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். சி டி டேஷ் இ டேஷ் எஃப் டேஷ். இதெல்லாம் ஸ்லாண்ட் ஏஜஸ் seen in the front view as a shorter line. OA, OB, OC, OD. Okay, இதான் வரைய போறோம். First you draw reference line as called as XY line. XY line க்கு perpendicular ஒரு லைன் டிரா பண்ணுங்க on this drawing board or drawing sheet. இதெல்லாம் ஒரு side of your hexagon going to come. hexagon side எவ்வளவு கொடுத்திருக்காங்க, base side தான் hexagon shapeல இருக்கு. 40 mm 4 cm. Mark on this. இந்த vertical lineல மேல தள்ளியே மார்க் பண்ணுங்க. டேக் 40 mm சைடு 4 cm. கீழ இருந்து கொஞ்சம் ஹைட் கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்ல பயன்படுத்தி நீங்க வரையலாம். இது XY லைன் கால்ட் ரெஃபரன்ஸ் லைன் மார்க்டு X and Y. ஓகே, இதுக்கு பர்பெண்டிகுலரா டிராஃப்டர் ஸ்கேலை பயன்படுத்தி ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க பர்பெண்டிகுலர் டு XY. இதெல்லாம் ஒரு சைடு ஆஃப் யுவர் ஹெக்ஸாகன் 40 mm சைடு வரப்போகுது. That can be drawn using ready-madely by template, engineering template. இது வந்து prototype arrangement க்கு கொடுத்துக்குது. இது ஸ்கொயர் பார்ட், நடுவுல பென்டகன், இது ஹெக்ஸாகன் பார்ட். இதுல 40 mm சைடு இது அவுட்டர் தான் 40 mm சைடு. இந்த சைடு அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ண போறோம். ஓகே, 40 mm பிரிண்டட் லைன் இருக்கா, 40 mm சைடு 40 எழுதி பாருங்க. இந்த பிரிண்டட் லைனோ இந்த வெர்டிகலா டிரா பண்ண லைனோ மெர்ஜ் ஆகணும். ஸோ டர்ன் யுவர் டெம்ப்ளேட், அட்ஜஸ்ட் யுவர் டெம்ப்ளேட். ஸோ இந்த பிரிண்டட் லைன் ஆஃப் 40 mm சைடும் வெர்டிகல் டிரா பண்ண லைனும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, அதில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லொக்கேட் பண்ணுங்க. லாஸ்ட் பவுண்டரி தான் 40 mm சைடு. அந்த 40 mm ஹோல்ஸ், ஆல் த 6 ஹோல்ஸ் ஆர் மார்க்டு. ஓகே, இதை ஜாயின் பண்ணுங்க யூசிங் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல். ஓகே, இந்த பிரிண்டட் லைன் வந்து
அதில் ஒரு சைடு வந்துருச்சு. இந்த மாதிரி ஹெக்ஸகன் தான் வரையணும். You can join it by using pencil, H or HB pencil. Okay. பாருங்க, ரெடிமேட் பென்டகன் இஸ் obtained. And the corners are marked as, யூஸ்வலாக இப்படி தான் லெட்டர்ஸ் கொடுப்போம். This is A dash, B dash, C dash, D dash, E dash, F dash. Side வந்து 41 side obtained. Okay. You can use this template for ready-madely 41 side வந்துடலாம், வரைஞ்சிடலாம். Okay. Joined by H or HB pencil. Okay, next the total angle in the circle is 360 degree. 360 divided by hexagon will have 6 sides is equal to 60 degree. Protractor பயன்படுத்தியே வரையலாம், template பயன்படுத்தியே வரையலாம். So in the point reference at the mark an angle of 60 degree. Read like this: 0, 10, 20, 60. Put a point. Join the marked points using freehand scale. ஒரு டைம் ஜாயின் பண்றப்போ take the distance of 40 mm 4 cm. ரிமைனிங் லென்த் எரேஸ் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் ஆயிடுது. அகைன் யூ மார்க் 60 degree. Turn your protractor with the marked point as reference. Read like this: 0, 10, 20, 60. Put a point. Join it by freehand scale. இதெல்லாம் 60 40 mm இருக்கணும். 40 mm is the base side. இந்த பாயிண்ட் வந்துடும். இதை ரெஃபரன்ஸா எடுத்து அகைன் யூ மார்க் 60 degree. டர்ன் பண்ணி வச்சுட்டு ரீட் லைக் 0, 10, 20, 60. Put a point. Okay. Join it by using freehand scale. இதுல 40 mm சைடு எடுங்க. 40 இந்த பாயிண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் யூசிங் protractor, turn your protractor with this marked point as reference. Mark an angle of 60 degree. Read like 0, 10, 20, 30, 60. Put a point. Join it by freehand scale. Mark a distance of 40 mm. One side of 40 mm. Okay. In the last end points, you can check it and join it. Okay. இப்போ எக்ஸன் வந்துருச்சா? இதுல சென்டர் பாயிண்ட் லொகேட் பண்ணுவோம். அது எப்படின்னா தானா வந்துடும். அது ஆப்போசிட் டயகனல் கார்னர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். This is A dash, இது D dash, இது C dash, D dash. VP ல ரெஸ்ட்னா இந்த ஆர்டர்ல கொடுப்போம் as did in planes. D க்கு அப்புறம் E dash, F dash. Join opposite diagonal corners. Join பண்ணினா இந்த slant length எல்லாம் வந்துரும் front viewல. seen as OA, OB, OC, OD, OE. பாருங்க. This you can join it by H or HB pencil. இங்க நான் லைட்டா வரைஞ்சிருக்கேன். can make it dark. இதுதான் பேஸ் பொசிஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. இந்த மாதிரி எக்ஸகன் தான் வரையணும். ஃபார் ட்ரையாங்குலர் ரெஸ்ட் ஆன் விபி அது என்னன்றது பார்ப்போம். ஓகே. சோ இதுக்கு கரெஸ்பாண்டிங்கா டாப் வியூ வரைய போறோம். டாப் வியூல பார்த்தா தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும். அந்த ட்ரையாங்கிள் தான் யூசிங் 2H pencil draw vertical projectors. இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as A க்கு நேரா வரதால A ன்னு கொடுப்போம். merged with A will be F, put in bracket. இந்த பாயிண்ட் B bracket E, இது C bracketல D, ஒரே நேர்கோட்டுல வருது. join A and C by H or HB pencil appears to be dark. நீங்க டிராஃப்ட் ஸ்கேல் வச்சு வரையலாம். Okay. இப்போ height of the prism or the pyramid is 80 mm. So மேல பாக்குறோம், this is the position of the object. இந்த மாதிரி எக்ஸகன் வரைஞ்சிட்டு இப்போ இதுக்கு கரெஸ்பாண்டிங்கா பேஸ் பொசிஷன் டாப் வியூ வரைய போறோம். இந்த லெட்டர்ஸ்லாம் மாறி இருக்கீங்க. But you consider this is A, B, C, D, E, F. Okay. இப்போ மேல பார்த்தா ஒரு triangle shape தெரியுமா? அந்த triangle தான் இப்போ வரைய போறோம். This point is projected on HP as O. இது O ன்னு கொடுப்போம். இங்க A இருக்கு, இங்க A, B, C. All the points are projected. Project ஆன அப்புறம் டாப் வியூ. So this is called as a top view. Base position உடைய top view seems like a triangle. இந்த base வந்து shown yellow in color. இது ரெஸ்ட், இது VP ல டச் ஆயிருக்குது, ரெஸ்ட் ஆன் VP. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா A,
இது லெட்டர்ஸ்லாம் பார்க்காதீங்க. யூ சி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இங்கே வந்து ஏபிசிடி மார்க் பண்ணுங்க. இது ஏ, இது பி, இது சி. ஸோ டி, இ, எஃப் இப்படிதான் மாற்றி கொடுத்துருக்கோம் லெட்டர்ஸு. ட்ரான் அந்த மார்க்கர் போர்டு. இப்போ ஏ இஸ் ப்ரொஜெக்டட் லைக் எ ரே, இஸ் மார்க்ட் அஸ் ஏ டேஷ். அது மாதிரி இது பினா பி டேஷ், சி சி டேஷ். சியில் மெர்ஜானது தான் டி பின்னாடி இருக்கும். டி இஸ் ஹிடன், புட் இன் ப்ராக்கெட். அப்புறம் பிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? இங்கே வந்து சி இருக்குது. அந்த சி தான் இந்த சி, புட் இன் ப்ராக்கெட். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டி, இங்கே டி இருக்கும். டி இஸ் ப்ரொஜெக்டட் மெர்ஜ்டு வித் ஏ, ஒரே நேர்கோட்டில் வரும். அப்புறம் இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அப்பெக்ஸ் எங்கே இருக்கும்? இதான் ஓ. இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த ஹாரிசான்டல் பிளேன். தென் ஆஃப்டர் ப்ரொஜெக்ஷன் த ஹாரிசான்டல் பிளேன் இஸ் ரொட்டேட்டட் கிளாக்வைஸ் 90 டிகிரி. அப்போ எக்ஸ்ஒய்க்கு கீழே இந்த டாப் வியூ வந்துடும். பேஸ் போர்ஷனுடைய டாப் வியூ. அண்டர்ஸ்டாண்ட்? seems like a triangle comes below the xy line. பார்த்தா ஒரு triangular shape தெரியும். அந்த triangle தான் இந்த triangle. இது corner is O. இதெல்லாம் இந்த லைன்ல slant edges. இது A merged with A will be F. இது B merged with will be E. C bracketல D. இதான் வரைய போறோம். கால்ட் அஸ் பேஸ் போர்ஷன் டாப் வியூ. ஓகே. ஸோ இதெல்லாம் ஹைட் தெரியும். இப்படி இந்த ஆப்ஜெக்ட் இதுதான் ஹைட் வெர்டிகல் ஹைட். இந்த ஹைட் வந்து இந்த டிஷ் இப்படி மாறிடுச்சு. இதுதான் ஹைட். ஓகே. ஸோ 80 mm is the height of the object. 80 mm 8 centimeter. So draw vertical. இந்த சென்டர் லைன் அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க. மார்க் 80 mm. ஓகே. ஜாயின் இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as O. இது ஃப்ரண்ட் வியூல O dash. இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி ஹெக்ஸாகன். ஓகே. ஜாயின் தி ஸ்லாண்ட் எட்ஜஸ். ஸ்லாண்ட் எட்ஜ்னா பிங்க் கலர் லைன்ஸ்லாம் ஜாயின் பண்ண போறோம். ஃபார்மிங் பேஸ் போர்ஷன் டாப் வியூ. Join with O, AO. Join with DO. உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு இந்த OB ஓட. ஓகே, that you have to understand. இப்போ எந்த பார்ட் ரெஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ டில்ட் பண்ண போறோம். This is our first diagram. This is drawn is the second diagram completed. Base portion front view, top view. So next வந்து இப்போ வந்து triangle resting on VP by one of its lateral triangular face. The triangular face na நான் என்ன சொல்ற மாதிரி the frontல இருக்கிற ரோஸ் கலர் பார்ட் தான் triangular face சொல்லுவோம். இதெல்லாம் triangular face. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மாத்தி கொடுத்திருக்கோம். இங்க A ன்னு கொடுத்திருக்கேன், இங்க B. So forget these points. Okay. So இப்படி இருக்கிறப்போ நான் இப்படியும் டில்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு டில்ட் பண்ணலாம். நான் வந்து லெஃப்ட் சைடு டில்ட் பண்றேன் வச்சுங்க. இப்போ இந்த triangular faceல எந்த triangular face ரெஸ்ட் ஆயிருக்குது VPல? I consider this triangle, this corner. Let us don't see. இந்த கார்னர் தான் triangular face. இது வந்து VPல ரெஸ்ட் ஆயிருக்குது. அப்போ நான் வந்து ரைட் சைடு டில்ட் பண்றேன். டில்ட் பண்ணா இந்த வியூ வந்து என்னவா இருக்குது? So looking from the top, மேல பார்க்கறப்போ இதான் triangular face. triangular shapeல இருக்குது. triangular face going to rest on VP. அப்போ இந்த ஃபேஸ் ஃபுல்லா VP போய் படிச்சிட்ட அப்புறம் இந்த 3 பாயிண்ட்ஸும் தெரியும். லெட்டர்ஸ் பார்க்காதீங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் தெரியும். see looking from the top. இந்த O தெரியும் அபெக்ஸ். இந்த C, இது C னா இதோட மெர்ஜ்டு வந்து D, put in bracket. அதேதான் B க்கு மெர்ஜ்டு will be E, A க்கு மெர்ஜ்டு will be DEF, put in bracket. ஓகே. அந்த O பாயிண்ட் வந்து called apex. இந்த triangular face தான் ரெஸ்ட் ஆயிருக்குது. CDO. ரெஸ்ட் அண்ட் VPனா மேல பாருங்க 3 ஸ்லாண்ட் எட்ஜ் தான் தெரியும். மிச்சம் 3 வந்து இதுல மெர்ஜ் ஆயிடும் ஆப்போசிட்ல. OF, OE, OD. இது வந்து triangular face ரெஸ்ட் அண்ட் VP க்கு உண்டான டாப் வியூ. will be third diagram. comes below the XY line. Okay. So understand the concept. இந்த yellow color will be seen as a smaller, diminished. இப்படி இருக்கிறப்ப full yellow surface தெரியுது. triangular face ரெஸ்ட் ஆன அப்புறம் this base is looks like a smaller hexagon, diminished hexagon. reduce ஆயிடுச்சு. அந்த yellow surface வந்து சின்னதா தெரியும்.
அது அப்புறம் இந்த ஸ்லாண்ட் லென்த்லாம் வரைய போறோம். அது என்னன்றது பார்ப்போம். ஓகே, ஸோ செகண்ட் டயக்ராம் கம்ப்ளீட்டட். இதுல எந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்ட் ஆயிருப்போது? சிடிஓ. சிடிஓ அப்புறம் இந்த லைன் தான் ட்ரையாங்குலர் ஃபேஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு. ஓகே, ஸோ இங்க தள்ளி ஒரு மார்க் பண்ணுங்க, ஒரு பாயிண்ட் away from these two diagrams. ஓகே, இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் ஓன்றதுல ஓ சஃபிக்ஸ் 1. இப்போ இங்க தேர்ட் இதுதான் ஓன்னு கொடுப்போம், தள்ளி கொடுப்போம். இங்க இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் இது ஓன்னு போகுது. இந்த ஸ்லாண்ட் லென்த் வந்து எக்ஸோட மெர்ஜ் ஆக போகுது. ரெஸ்டிங் ட்ரையாங்குலர் ஃபேஸ் உடைய ஸ்லாண்ட் லென்த் ரோஸ் கலர்ல காமிச்சு இல்லையா, அது இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் சி சஃபிக்ஸ் 1 பிராக்கெட்ல டி சஃபிக்ஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ மார்க் பண்ண போறோம். பிஃபோர் தட் யூ ஜாயின் சிஓ. வரைச்சிட்டு இதுவே காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். டேக் ஏஓ டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ். எடுத்துட்டு இங்க ஓல இருந்து எடுத்துருக்கோம். இந்த ஓ தான் இந்த ஓ. ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏசி டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் இன் தி காம்பஸ். ஏல இருந்து சி இல்ல சில இருந்து ஏ எடுத்துருக்கோம். இங்க ஆல்ரெடி சி தெரியும். இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. This forms the point of intersection shall be marked as A suffix 1. Bracket like F idala F suffix 1. Join it using freehand scale. And then the C A join பண்ணிடுங்க. இப்போ இந்த AC தான் இந்த AC ஆ வந்துருச்சு. ஓகே, இப்போ நடுவுல என்ன இருக்கு? B இருக்கு. Take the distance using compass. ஏல இருந்து எடுத்துப்போம். ஏபி டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் இன் தி காம்பஸ். இங்க ஏ இங்க இருக்கா, இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. திஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஷல் பி மார்க்ட் as பி இருக்குதால பி சஃபிக்ஸ் 1 பிராக்கெட்ல இ சஃபிக்ஸ் 1. ஜாயின் ஓபி. ஓகே, இப்போ இதே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்லாண்ட் லென்த் தான் ரெஸ்ட் ஆயிருக்கு. கரஸ்பாண்ட்ஸ் டு சிஓடி ட்ரையாங்குலர் ஃபேஸ். லெட்டர்ஸ்ல மாத்தி இருக்கு. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். ஓகே, இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கு. இந்த ட்ரையாங்குலர் வந்து அது கரஸ்பாண்டிங் ஸ்லாண்ட் இருந்தது. இதுதான் அது. இங்க ஓசிடி இருக்கா, சிஓடி. இந்த ஸ்லாண்ட்ல இருந்து விபில டச் ஆகல, எக்ஸ்ஓயும் டச் ஆயிருக்கும். இந்த லென்த் எடுத்து இங்க டிராப் பண்ணிடுங்க. on the XY line. Remaining points you can cut arcs and form this diagram. Okay. இதுக்கு corresponding front view வரைய போறோம். Using 2H pencil, draw vertical projectors. Starting from A. From A you draw vertical projector using 2H pencil. Horizontal A is at here. Draw horizontal projector using 2H pencil. End of intersect our point is marked as A suffix 1 dash, vertical A, horizontal A. Okay, next we go for B. Draw vertical projector. Next B in the topmost corner. Horizontal projector draw join பண்ணிடுங்க. Okay, draw vertical projectors. See, next A அப்புறம் B. இந்த B vertical B, horizontal B. This point shall be marked as B suffix 1 dash. அப்புறம் C. C suffix 1 dash. அப்புறம் D. D suffix 1 dash. D அப்புறம் E. E suffix 1 dash. Okay, next A, B, C, D, E, F, F horizontal, vertical. This corresponds to F suffix 1 dash. Okay, இதுல இப்படி இருக்கிறப்போ ஆப்ஜெக்ட்
இந்த கார்னர்லாம் வரைஞ்சிட்டோம். பேஸ் பொசிஷன் ஃப்ரண்ட் வியூ. இப்போ டில் பண்றப்போ இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸா ரெஸ்ட் ஆகி போகுது விபியில். எதுனா இந்த பாருங்க, இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் தான் விபியில் டச் ஆகிருக்கு போகுது. அப்படி டில் பண்ண அப்புறம் இப்படி கொஞ்சம் நகர்த்திடுறேன். பாருங்க, இந்த எல்லோ சர்ஃபேஸ், இந்த ஹெக்ஸகனுடைய இதுதான் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, இப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் லிஃப்ட் ஆயிருக்கு. இந்த கார்னர்ஸ்லாம் தெரியும். யூ கேன் ஜாயின் இட் பை யூசிங் ஆப்ஜெக்ட் லைன். அந்த லைன் தான் இப்போ டிரா பண்ண போறது. ஜாயின் A suffix 1 with B suffix 1. சின்ன ஹெக்ஸகனா தெரியும். with D suffix 1, E suffix 1, F suffix 1, A suffix 1. இப்போ பேஸ் பார்ட் கம்ப்ளீட் ஆச்சு. இது yellow surface. நெக்ஸ்ட் O ல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர், ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க to complete the apex. O இதுதான். Draw horizontal projector. Both intersects at here shall be marked as O suffix 1 dash. இந்த ஸ்லாண்ட்லாம் கனெக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த ஸ்லாண்ட் எட்ஜஸ். எக்ஸ்ட்ரீம்னா இதுக்கு கீழே லைன்ஸ் இல்லை. யூ கேன் ஜாயின் இட் பை கண்டினியூஸ் லைன் யூசிங் H or HB பென்சில். as it is ஆப்ஜெக்ட் லைன். இதுக்கப்புறம் மேலே லைன்ஸ் இல்லை. can join it by continuous line. Okay, next join AO FO. இதுல எந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்ட் ஆயிருக்குன்னா COD தான். COD அது சம்பந்தப்பட்ட ஸ்லாண்ட் எட்ஜ் வந்து பின்னாடி இருக்கு, நாட் சீன் இன் தி ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். ஓகே, ஜாயின் OC with dash line. இதான் ரெஸ்டிங் ட்ரையாங்குலர் ஃபேஸ் இண்டிகேட்டட் பை டேஷ்ட் லைன். லைன் கேப் அது மாதிரி வரணும். Next, similarly, DO is joined by dash line. பாருங்க, இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் தான் ரெஸ்ட் ஆயிருக்கு. விபி பின்னாடி போயிடுச்சு. விபியில மெர்ஜ் ஆயிடுச்சு, டச் ஆயிருக்கு. இந்த பின்னாடி ஸ்லாண்ட் எட்ஜ், பின்னாடி ஒரு ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்கு. அந்த ஸ்லாண்ட் எட்ஜ் தான் இந்த ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்போ தெரியல, பட் இட் இஸ் அவைலபிள் தான். இந்த ரோஸ் கலர் போர்ஷன் வந்து பின்னாடி இருக்கிற ஸ்லாண்ட் எட்ஜ் மறைச்சிக்கிச்சு. அந்த சம்பந்தப்பட்ட ட்ரையாங்குலர் ஃபேஸ் இது COD. அதான் COD. இந்த CD தான் இந்த ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. இப்படி வைக்கிறப்போ இங்க லெட்டர்ஸ் மாறி இருக்கு. ஸோ நீங்க வந்து இதுதான் C, இது D. ஓகே, அந்த CD சம்பந்தப்பட்ட எட்ஜ் வந்து டாட்டர்ல கொடுக்கணும், டேஷ் லைன். அதுதான் இந்த லைன். ஓகே, ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதுல ஆக்சிஸ்ன்றது பேஸ் டு சென்டர். எது இதான் எக்ஸ்னா, இதான் சென்டர் ஆஃப் த பேஸ். இது அபெக்ஸ். இதை வந்து நீங்க வந்து செயின் லைன்ல மார்க் பண்ணலாம். செயின் லைன்னா லைன் டாட் லைன் டாட் லைக் தட். ஓகே, ஐ டிரா இட் அண்ட் ஷோ இட். டாட் லைன் டாட் லைன், இந்த மாதிரி ஒரு லைன். இதுல ஃபர்தர் யூ ரீட் தி क्वेश्चन. வாட் இஸ் given? ரெஸ்டிங் ஆன் ட்ரையாங்குலர் ஃபேஸ். ஓகே, resting on VP by one of each lateral triangular face. இது COD தான். Such that the resting triangular face is inclined to HP. Inclined to HP நால அந்த angle XY லைனுக்கு மேல வரும். That we know. By 50 degree. So இப்போ 50 degree ஒரு incline line draw பண்ண போறோம். Inclined to HP by 50 degree. Okay, இது என்னன்றது பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த ஆக்சிஸ் எப்படி இருக்கு. இந்த பாயிண்ட்டும் இதுதான் ஆக்சிஸ். parallel to HP. parallel to HP நால parallel to XY also. the front view இது வரைக்கும் வந்தது, இதுதான் front view. ஓகே, இந்த front view எப்படி இருக்கா, 50 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு. அதாவது triangular face வந்து instead of being parallel with the XY, இந்த உள்ள பாசற ஆக்சிஸ் தான் ரெஃபரன்ஸா இருக்கும். இந்த ஆக்சிஸ் வந்து parallel to HP or XY line. ஓகே, அது வந்து 50 டிகிரி இன்க்ளைன்ட் ஆக போறோம். So mark one point on this XY line. Draw one 50 degree inclined to HP நால the angle XY line க்கு மேல வரும். Take a protractor, mark an angle of 50 degree. We just mark the point as reference. 0, 10, 20, 50 put a point. Join it by using freehand scale. Okay. At the same time, என்ன பண்ண சொல்றாங்க? Such that the apex is pointing towards HP. இது apex.
இது கீழே வரணுமா? எவ்வளவு ஹைட்? 20 mm above HP. above HP நாலே அந்த டிஸ்டன்ஸ் வந்து XY லைனுக்கு மேல தான் வரும். தட் we know. So 20 mm க்கு ஒரு XY HP above HP நாலே XY லைனுக்கு மேல வரும். So away from this marked point, mark a point of 20 mm. Okay, put a point. இந்த height 20 mm. எங்கனா இது லொகேட் பண்ணிக்கலாம். Draw an horizontal line. Okay, ஒரு horizontal line draw பண்ணிட்டு இப்போ இப்படி 50 டிகிரி எடுக்கணுமா இப்படி 50 டிகிரி எடுக்கமான்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி 50 டிகிரி மார்க் பண்ணிருக்கேன் இந்த இன்க்ளைன்ட் லைன். ஓகே, இதுல அபெக்ஸ் வந்து பாயிண்டிங் டுவார்ட்ஸ் HP and 20 mm above சொல்லியிருக்காங்க. ஸோ நீ இப்படி எடுத்தா இப்படி பாயிண்ட் ஆகாது. இதை வந்து இப்படியே வரைய போறோம். ஸோ நீங்க வந்து இப்படி எடுங்க, இப்படி எடுத்து ஃபைனலா ஓவரால் பாக்குறப்ப புரியும். ஸோ இந்த 50 டிகிரி இதுக்கு செட் ஆகாது. இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஃபிட்டிங் கொடுத்துருக்குதால 20 mm above HP. ஸோ லொகேட் ஒன் பாயிண்ட் ஆன் திஸ் XY லைன். இங்க ஒரு லொகேட் பண்ணிடுவோம். லெட் மீ எரேஸ் திஸ். லேட்டர் யூ கேன் கம்பேர். ஏன் இப்படி எடுக்கிறோன்றது இந்த கொஸ்டின்ல டிஃபர் ஆகுது. ஸோ மார்க் ஆங்கிள் 50 டிகிரி. இங்க ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணிட்டு read like this: 0, 10, 20, 30, 40, 50. Put a point. Join the marked points using freehand scale. இந்த பாயிண்ட் எடுத்துருவோம். இந்த பாயிண்ட் தான். ஒரு 50 டிகிரி இன்க்ளைன் லைன் டிரா பண்ணுங்க. ஓகே, ஐ டேக் இட். எஸ், கரெக்ட். இந்த ஆங்கிள் தான் 50 டிகிரி இருக்குமா? இதை பாயிண்டிங் டுவார்ட்ஸ் HPனால இப்படி எடுக்கணும் 50 டிகிரி. அது இப்போ மார்க் பண்ணது கரெக்ட். பாருங்க, இப்போ 20 mm above HPனாலே that will come above the XY line also. எங்கனாலும் இந்த 20 mm மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணிட்டு அங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க. So that we will get this as a point. இந்த பாயிண்ட் தான் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு மார்க் பண்ணிடுவோம். We'll dimension this. Put narrow red, shade it. இந்த டிஸ்டன்ஸ் தான் 20. Understand? இப்போ இந்த பாயிண்ட் தான் இங்க அபெக்ஸா இருக்க போகுது. ஓன்னு கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட் தான் O2 dash. Okay, remaining points you can mark it. So next we know இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட் லொகேட் பண்ண போறோம். இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் த பேஸ். ஓகே, இது ஓல இருந்து எடுத்ததால இந்த ஓ தான் இந்த ஓ ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். கட்டை ஆர்க் ஆன் திஸ் இன்க்ளைன் லைன். இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். இது லெட்டர் தரல, நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ரிமைனிங் பாயிண்ட்ஸ் யூ கேன் மார்க் இட் as we did for planes. இது A. Take the distance using compass. இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் தி பேஸ். ஓகே, ஸோ இந்த லைன் தான் இந்த டேஷ் லைன், செயின் லைன் காமிச்சிருக்கல டேஷ் லைன் ஆக்சிஸ், அது வந்து இது சம்பந்தப்பட்டது. இது லைன் தான் அது. யூ கேன் ஜாயின் இட் பை செயின் லைன், டாட் லைனு டாட் லைனு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் ABCDலாம் லொகேட் பண்ண போறோம். டேக் எ டிஸ்டன்ஸ் யூசிங் காம்பஸ். இங்க இருந்து A டிஸ்டன்ஸ் எடுக்கலாம். சென்டர் ஆஃப் பேஸ் ஒரு ஆர் கட் பண்ணுங்க. அப்புறம் ஓல இருந்து A டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் இன் தி காம்பஸ். ஓல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஷல் பி மார்க்ட் as A suffix 1 dash கொடுத்திருக்கு, A suffix 2 dash. ஓகே, A க்கு அப்புறம் B டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆர் கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓல இருந்து B. இது அப்படியே இதே டயக்ராம் வெளியே வரும், அங்க வரும். ஓல இருந்து B. அகைன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கல. அகைன் யூ ரீமார்க் தி ஆர்க். இந்த பாயிண்ட் தான் B suffix
2 dash. Next B க்கு அப்புறம் C. Take the distance using compass. ஒரு பெரிய ஆர்க்கே டிரா பண்ணுங்க. Next OC distance is taken in the compass. இதுதான் O. The point of intersection வந்து C suffix 2 dash. அப்புறம் DEF ல மார்க் பண்ண போறோம். D. ஒரு ஆர்க்கு. Next OD distance is taken in the compass. இதுக்கு டைம் எடுக்கும், you have to complete. இதுதான் D. D க்கு அப்புறம் E. அப்பப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடுங்க. Give name to the points obtained. Okay. அப்புறம் OE. Okay. So this point is C க்கு அப்புறம் D suffix 2 dash, E suffix 2 dash. Next last F மார்க் பண்ண போறோம். Take the distance using compass. Join A2 dash with B2 dash by HR HB pencil. அப்புறம் A க்கு அப்புறம் B. Go in sequence. B C suffix 1, next D suffix 1, E suffix 1, E suffix 2, A2, B2, C2, D2, E2, F2, F2, and with A2. Next, join the slant edges. இது A, AO, EO. Okay, இது AO. Join the extreme slant. Extreme is the outer. EO and BO. EO எங்க இருக்கு? E suffix 2 dash with O suffix 2 dash. Next B suffix O with B. பாருங்க. நெக்ஸ்ட் வேற என்ன ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்கு? CO DO வந்து டேஷ் லைன்ல இருக்கு. அதே மாதிரி டேஷ் லைன் நீங்க காமிக்கலாம் இங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க. என்ன லைன்ஸ் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்றோம். இன்க்ளைன்ட் at 50 degree to HB. டேஷ் லைன். இந்த எட்ஜ் வந்து VP ல ரெஸ்ட் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் ல பாக்குறப்ப தெரியல, பின்னாடி இருக்குதுனால we indicated by dash line. Hidden edge. Next AO and FO joined by HR HB pencil. Next FO. This is our what is called as third diagram. இதுக்கு அப்புறம் இது fourth diagram வரைஞ்சோம். This is our fifth diagram completed. இந்த கேப் எவ்வளவுனா இருக்கலாம், கிட்டோட வரைஞ்சிக்கலாம் நீங்க. Accommodating sheet. Okay, இது corresponding டாப் வியூ வரைய போறோம். Also the condition is satisfied such that the apex is pointing towards HP. Pointing towards HP na pointing towards XY line also. இது apex. Point கிட்ட இருக்கா? HP and 20 mm above HP. Above HP na the distance XY line க்கு மேல வரும். அந்த distance இந்த 20 mm பாருங்க, condition satisfy ஆகுது. இப்படி எடுத்தீங்கன்னா வராது. That you have to understand. Okay, இந்த 50 degree எடுக்கணும். So draw vertical projector from A suffix 2 dash, B suffix 2 dash using 2H pencil. A இங்க இருக்கா, இதான் A. Draw vertical projector. Horizontal A எங்க இருக்கு? Is it here? The point of intersection shall be marked as A suffix 2. Dash வராது. Dash with the front view points தான் dash வரும். Is marked as A suffix 2 dash. Next A க்கு அப்புறம் B. B ல இருந்து ஒரு horizontal projection line draw பண்ணுங்க. Next C. A க்கு அப்புறம் B. Go in sequence. Next is C. எல்லா ப்ரொசீஜரையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. using 2H pencil called as projectors. C க்கு அப்புறம் D. D க்கு அப்புறம் E. ஒவ்வொன்று ப்ரொஜெக்ட் பண்ணிடுங்க. இங்க ஒர்க் XY லைன்லயே இருக்கு. So you can leave it as it is. இப்போ locate the points. A இது வந்து A. vertical A எங்க இருக்கு? இதான் A. இது A suffix 2 dash. Next A க்கு அப்புறம் B.
horizontal B. B suffix 2 dash. Next is C. C இங்கே வருது. C suffix 2 dash. அப்புறம் D. D அதே ஒரு லைன்ல வருது. D suffix 2 dash. அப்புறம் E. E suffix 2 dash. Okay. A, B, C, D. D இந்த லைன்ல வருது. D, E, F. F horizontal line, vertical line. இதான் F. Horizontal F, vertical F is marked as F. F suffix 2 dash வராது, simply letters மட்டும் தான் வரும். So front viewனாலே letters with dash, இது F. அப்புறம் O ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா O horizontal vertical O is here. O suffix 2. So இதெல்லாம் ஜாயின் பண்ணி using HRHB pencil. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம் கண்டினியூஸ் லைன். இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் இல்லை, யூ கேன் ஜாயின் இட் பை கண்டினியூஸ். நெக்ஸ்ட் இஎஃப். ஸோ பேஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏபிசிடி ஆர் கிவன் பேஸ் கார்னர்ஸ். ஓகே, அப்புறம் பி. பில வந்து பிசி வந்து இது வந்து டேஷ் லைன்ல வரும். இந்த பேஸ் வந்து கீழே போயிடுச்சு. இது எக்ஸ்ட்ரீம் டாப். ஜாயின் வித் ஓ, ஓஏ ஜஸ்ட் லாண்டேஜ் ஓஏ, ஓபி டேஷ் லைன், ஓசி எக்ஸ்ஒய் லைன்ல வருது. ஓசி, ஓடிய ஒரே லைன் வச்சு, ஓஇ திஸ் ஆர் கால்ட் ஸ்லாண்டேஜஸ். ஓஏ, ஓஎஃப் பாருங்க. சப்போஸ் இது வரைய தெரியல, இந்த டேஷ் லைன் போட தெரியல, கண்டினியூஸ் லைனாவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க 1 or 2 மார்க்ஸா ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் வரதாலே ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்க. ஆஃப் த ஃபுல் மார்க் 20 மார்க்ஸ் தான். ஒரு 10 மார்க்ஸ் இது இருக்கு. இது வரைக்கும் போர்ஷன் கரெக்டா வருதுன்னா ரிமைனிங் 10 மார்க்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் 5th and 6th diagram மேபி இருக்கலாம். ஓகே, லெட் அஸ் dimension this. Dimension mark the size or the length of the object. So this is 40 mm side, base side. So இந்த base side அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. I going to mark AF. Draw extension line. So parallel to the side AF, draw dimension line. This you can do it by drafter scale itself. Put narrow red shade and you can write 40 parallel to the line. அப்புறம் height எவ்வளவு தான்? 80 mm. So you can do it by drafter scale. Draw extension line from point O. Draw dimension line parallel to the axis. Put narrow red, shade the red both the ends of the line. mm எது தேவையில்ல, நம்பர் மட்டும் எதுனா போதும். 80. கீழே ரைட் சைட் லோயர் பார்ட் draw to guidelines and you can write all dimensions are in mm. Millimeter as unit.